அன்புக்குரியவர்களே, சென்ற 2 வாரங்களிலே நாம் வேதாகமம் மட்டுமே என்கிறதை குறித்து சில காரியங்களை பார்த்துக் கொண்டோம். எல்லாவற்றுக்கும் அதிகாரம் வேதாகமம் மட்டுமே. அதாவது வேதாகமம் அடிப்படையில மட்டுமே நாம் ஒரு காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து, ஏன் அப்படி என்கிறதை சில ஆதாரங்களோடு, வேத ஆதாரங்களோடு நாம் பார்த்திருந்தோம். இந்த வாரத்திலே இந்த ரிஃபார்மேஷன் பீரியட்லே ஒலித்த ஒரு சாராம்சங்களின் அடிப்படையில உருவான ஒரு வார்த்தை கிருபை மட்டுமே, கிரேஸ் அலோன் என்கின்ற வார்த்தையை மையப்படுத்தி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கிருபை மட்டுமே என்கின்ற வாதம் எந்த அடிப்படையில எழுகிறது? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மனிதன் செய்கின்ற ஏதாவது செயல்கள், நற்செயல்கள் அல்லது கிரியைகள், இதன் மூலமாக ஒரு மனிதன் காப்பாற்றப்பட முடியுமா? அல்லது கடவுளை நேரடி கடவுளிடத்திலே போய் சேர முடியுமா? அதாவது நான் செய்கிற ஒரு செயல்கள் மூலமாக நான் என்னால் கடவுளை அடைய முடியுமா என்கின்ற அந்த கேள்விக்கு விடையாக, இல்லை, முடியாது. கடவுளுடைய கிருபையால் மட்டுமே ஒரு மனிதன் கடவுளை அடைய முடியும், கடவுள் தேவனிடத்திலே போய் சேர முடியும் என்கின்ற அடிப்படையில் அந்த வாசகம் வந்தது. குறிப்பாக அந்த கத்தோலிக்க நம்பிக்கையிலே ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை வைத்திருந்தார்கள். உதாரணத்திற்கு, எல்லா மனிதர்களும் பாவம் செய்வார்கள். ஆகவே இந்த பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் பாவ மன்னிப்பு சீட்டை விலை கொடுத்து வாங்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு சீட்டை விலை கொடுத்து வாங்குவதன் மூலமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். இன்னொன்று, சரி, மக்கள் இறந்து போகிறார்கள் அல்லவா? இறந்து போகிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்கள் இடையில உத்தரிக்கும் தலம் என்கின்ற ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். அப்ப அவர்களை பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றால் இங்கே அவர்களுடைய பிள்ளைகள், உறவினர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர்கள் நற்செயல், அவர்கள் பெயர்ல, இறந்து போனவர்கள் பெயர்ல நற்செயல்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு அதுக்கு அவர்கள் பெயர்ல இங்கே சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும், சடங்குகளை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருந்தது. அப்போ இது எல்லாம் வேத அடிப்படையில உண்மை என்று கேட்டால் இல்லை. நாம் எந்த ஒரு பிரயத்தனங்கள் செய்தாலும் அல்லது பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பரிகாரங்கள் மூலமாக நம்முடைய செயல்கள் மூலமாக தேவனை கிட்டு சேர முடியாது என்கின்ற அடிப்படையில, அப்ப தேவனை கிட்டு சேர்வதற்கு என்ன வழி? தேவனுக்கு முன்பாக நிற்க, தேவனுக்கு ஏற்புடையவனாக நான் மாற என்ன வழி? என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. அப்போ கடவுளுடைய கிருபையால், தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் மட்டுமே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். ஆகவே கிருபை மட்டுமே என்கின்ற அந்த வாசகம் வந்தது. இதை குறித்து நாம் இந்த தினத்திலே விரிவாக பேச போகிறோம். அப்போ மனிதர்கள் செய்கிற செயல்களுக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாதா என்கின்ற பல விதமான கேள்விகள் வரும் அல்லவா? அதற்கெல்லாம் விடை காண இருக்கிறோம். தொடர்ந்து நம்மிடத்திலே வந்திருக்கிற சகோதரர் ஜான் நெல்சன் அவர்கள் இதை குறித்து மேலும் விளக்கமாக சொல்வார்கள். குட் ஈவினிங் தினோ. அண்ட் இந்த இணையதள நேரலில் இணைந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடந்த 2 வாரங்கள் வேதம் மட்டுமே என்ற தலைப்பிலே கடவுளுடைய வார்த்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தேவ மனுஷன் தேறினவனாகும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படி அவைகள் போதுமானது என்பதை பார்த்தோம். அதிலே பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. எல்லாவற்றுக்கும் நாம் விடை கொடுத்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையிலே சில காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். கடவுளுடைய வார்த்தை தான் மனிதனுடைய ரட்சிப்புக்கும் நித்திய ஜீவன் வரை செல்லக்கூடிய பாதைக்கும் போதுமானது என்பதை நாம் படித்தோம். சகோதரர் பிரபின் தினோ ஏற்கனவே அறிமுகப்படுத்தியதை போல கிருபை மட்டுமே என்கிற தலைப்பை இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். அவர்கள் அறிமுக வார்த்தையிலே சொல்லும் போது, கடவுளுடைய தயவை பெறுவதற்கு கிருபை மாத்திரம் போதுமா இல்லாவிட்டால் செயல்கள் செய்ய வேண்டுமா? நம்முடைய பகுதியிலிருந்து நாம் ஏதாவது செய்யாவிட்டால் கடவுள் நம்மை அங்கீகரிக்க முடியாதா என்ற கேள்வி வருகிறது. முன்னுரையாக ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிட்டு அதற்கு பிறகு நாம் சகோதரோடு நாம் கலந்துரையாடலுக்கு போக இருக்கிறோம். வேதத்திலே ஏறத்தாழ நேரடியாக
175 முறை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கிருபை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த கிருபை என்கிற வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் கடவுளுடைய கிருபையினாலே நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்தால் கடவுள் என்னை கிருபையாக பாதுகாத்தார் என்று சொல்லுவார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் ஒரு நாளிலே ஒரு மாதத்திலே அவர்கள் பயன்படுத்தின வேதத்தினுடைய வார்த்தைகளை கவனித்தால் அதிலே கிருபை என்கிற வார்த்தை அதிகமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கிருபையினுடைய வார்த்தையை அதனுடைய தத்துவத்தை வேதபூர்வமாக விளங்கிக் கொண்டார்களா என்று சொன்னால் அது இல்லை என்றுதான் சொல்ல முடியும். பொதுவாக நம்ம ஒரு இடத்துல யாராவது ஒருவர் கேட்டால் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவது, அவர்களை பார்த்து நாம் கேட்டால் நன்றாக இருக்கிறீர்களா என்றால் அவர்களும் அதைத்தான் சொல்லுவார்கள். ஒருவேளை கடினமாக இருந்தால் மோசமாக இருக்கிறேன், நன்றாக இல்லை என்று சொல்லுவார்கள். இப்படி வழக்கமாக கிருபை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கிருபை என்ற வார்த்தை வேதத்திலே பயன்படுத்தப்படும் போது மூல பாஷையிலும் சரி, எபிரேய பாஷையிலும் சரி, கிரேக்க பாஷையிலும் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தகுதி இல்லாதவனுக்கு கடவுள் பாராட்டுகிற இரக்கம் என்பது. குட்னஸ் அண்ட் ஃபேவர் வேர் நோ கிளைம்ஸ் கேன் பி மேட். இது அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. பல வேத வல்லுநர்கள் அதை ஆராய்ந்து கிருபை என்பதை தகுதி இல்லாத, எந்த விதத்திலும் தகுதியை எதிர்பார்க்காமல், தகுதி எதிர்பார்க்க முடியாத ஒருவனுக்கு, ஒரு மனுஷிக்கு கடவுள் கொடுக்கிற தயவு, நன்மை, குட்னஸ், இதைத்தான் கிருபை என்ற வார்த்தையிலே பயன்படுத்துகிறோம். இந்த கிருபை என்கிற வார்த்தை முதலிலே வேதத்தில் எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்ற வார்த்தை. அதனால ஆதாமுக்கு கடவுளுடைய கிருபை கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. கிருபையினுடைய தோற்றுவாய், அதனுடைய அர்த்தங்கள் ஆதாமிலிருந்து கடைசி மனுஷன் வரையிலே கிரியை செய்கிறது. ஆனால் நேரடியாக கிருபை என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதனுடைய பின்னணி நமக்கு தெரியும். பெரிய வெள்ளம் வரப்போகிறது, அதாவது கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த நோவாவின் காலத்திலே கடவுள் எச்சரிப்பை கொடுத்து மனம் திரும்ப அழைப்பு கொடுத்த பிறகும் திருந்தாத, மனம் திரும்பாமல் போன ஜனங்களை கடவுள் வெள்ளத்தினாலே தண்டிக்கும் போது அந்த பகுதியில பின்னணி சொல்லப்படுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தகுதி உள்ளவனாக இருந்ததில்லை, கடவுளுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததினாலே அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றான், தேவனுடைய தயவை பெற்றான், நன்மையை பெற்றான். அப்படி பழைய ஏற்பாட்டிலே அந்த கிருபையினுடைய முதல் அடித்தளத்தை பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அது நியாய தீர்ப்பின் மத்தியிலே ஒரு மனிதனுக்கு, அந்த குடும்பத்திற்கு தேவன் பாராட்டின நன்மையாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு தவறாக ஒரு கருத்து போதிப்பிக்கப்படுகிறது. யுகத்தினுடைய அடிப்படையில யுகங்களாக பிரித்து கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிற கோட்பாட்டிலே பழைய ஏற்பாடு லா, சட்டதிட்டம், நியாயப்பிரமாணத்தின் காலம், புதிய ஏற்பாடு கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிற, வேறுபடுத்தி சொல்லப்படுகிற போதனை. ஆனால் வேதத்திலே நாம் ஆணித்தரமாக பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கிருபை என்பது ஆதாம் துவங்கி கடைசி மனுஷன் வரைக்கும் மனிதனை கடவுள் அங்கீகரிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி கிருபைத்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். இதுல கிருபை மட்டுமே என்கிற வார்த்தை எப்பொழுது வந்தது? சோலா கிரேஷியா, அந்த சோலா என்று சொல்லுகிறோம், தனிப்பாடல் என்று. சோலா கிரேஷியா என்று சொன்னால் சகோதரர்கள் ஏற்கனவே தெளிவாக அறிவித்ததை போன்று சீர்திருத்தத்திலே கிருபை மட்டுமே என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள், வாதத்தை பயன்படுத்தினார்கள். அதற்கு காரணம், அகஸ்டின் காலத்திலே பெலேஜியஸ் என்ற ஒரு மனிதர் இருந்தார். இந்த தத்துவம் முக்கியமானது. அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த கிருபை என்கிற வார்த்தையினுடைய அந்த அர்த்தத்தினுடைய ஆழம் மாறிவிட்டது. இன்றைக்கும் நான் முதலிலே சொன்னது போல கடவுளுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று எல்லாரும் சொன்னாலும் அதனுடைய ஆழத்திற்கு போகாததற்கு காரணம், இந்த பெலேஜியஸ் என்ற மனிதன், அவர் அவர் ஒரு கொட்டத்திலே என்ன பிரசங்கித்தார் என்றால், போதித்தார் என்று சொன்னால்,
ஆதாமுடைய வீழ்ச்சியிலே மனுஷனுக்கு பங்கு கிடையாது. ஆதாம் வீழ்ந்தான், ஆதாம் அதற்குரிய தண்டனை அனுபவித்தான். நீங்களும் நானும் ஆதாமுடைய பாவத்திலே சம்பந்தம் கிடையாது. நாம் பிறக்கும் போது நன்மை செய்யவும் தீமை செய்யவும் தகுதியுடையவர்களாக பிறக்கிறோம். பெரும்பாலும் நாம் தீமை செய்கிறோம். ஒருவேளை நாம் கடவுளை தெரிந்தெடுப்பதற்கு அந்த ஒரிஜினல் சின் ஆதாமுடைய வீழ்ச்சியிலே நமக்கு பங்கில்லாதபடியினாலே நாம் கடவுளை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய போதனையை வைத்தார் பெலேஜியஸ் என்று சொல்லக்கூடியவர். அதனுடைய பல்வேறு உருமாற்றங்களுடைய பின்னணியிலே தான் கடைசியிலே கத்தோலிக்க மதம், கத்தோலிக்க வைராக்கியம், கத்தோலிக்க கோட்பாடு சொன்னது, சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போல, நீங்கள் கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லவில்லை, கிறிஸ்து கூட்டல். இங்கே பிரச்சனை என்னவென்றால், கிறிஸ்து வேண்டாம் என்று யாருமே சொல்லுவது கிடையாது. கிறிஸ்து வேண்டும், கிறிஸ்துவோடு கூட்டல் நற்கிரியைகளும் வேண்டும். நற்கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதுல 7 சாக்கிரமந்துகளை சொல்லுகிறார்கள். குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை மனிதனாகவோ வாலிபனாகவோ மரிக்கிற வரையிலும் 7 சாக்கிரமந்துகளை கை கொண்டால் மாத்திரமே அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லாவிட்டால் உத்தரிஸ்தலம் என்கிற ஸ்தலத்திலே மாட்டி விடுவார்கள் என்று சகோதரர் சொன்னது, அதைத்தான் போதித்தார்கள். ஆகவே மனிதன் செய்கிற கிரியைகள், மனிதன் சார்பாக செய்கிற கிரியைகள், தான் செய்கிற கிரியைகள், இவைகளினுடைய அடிப்படையிலே தான் மனிதன் கடவுளிடத்திலே நன்மை பெறுகிறான். ஒருவேளை பாவ மன்னிப்பாக இருக்கட்டும், மோட்ச வாழ்வாக இருக்கட்டும், இவைகளை பெறுகிறான் என்ற போதனையை போதித்தார்கள். அப்படி என்று சொன்னால் கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை. மனிதன் சீர்திருத்தத்திலே சொல்லப்படுகிறது, மனிதன் 100க்கு 100 விழுந்து விட்டான், டோட்டல் டெப்ரைவேட்டி என்று சொன்னால் மனிதனுடைய வீழ்ச்சி முழுமையானது. எந்த விதத்திலும் மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது, மீட்க முடியாது, தன்னுடைய ஆத்மாவுக்கு பரிகாரம் தேட முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். பவுல் எபேசு நிருபத்திலே சொல்லுகிறார், நாம் தேவ கோபாக்கினியின் கீழ் இருந்தோம். இந்த நிலைமையிலே மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ ரட்சித்துக் கொள்ளவோ முடியாது. மனிதனுடைய நற்கிரியைகள் என்பது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். அந்த ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே சகோதரனோடு இணக்கமாய் இருப்பதை பற்றி எல்லாம் பேசும்போது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நற்கிரியை என்பது கூட கடவுளுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்படுமா என்ற கேள்வி. அதனால நற்கிரியை இல்லை என்றால் ரட்சிக்கப்படுகிறவர்கள், கிருபையினாலே மீட்கப்படுகிறவர்கள் நற்கிரிகளை செய்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு கடவுளுடைய இரக்கத்தை, தயவை, அவருடைய தொடுதலை பெறுவதற்கு மனிதன் செய்கிற எந்த முயற்சியும் கிருபையை மட்டுப்படுத்துகிறது என்பதுதான் முக்கியம். இந்த அடிப்படையிலே தான் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் கிருபை உள்ளவர். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதற்கான விளக்கத்தை பார்க்கிறோம். ஒரு வேத பண்டிதர் அருமையாக சொல்லுகிறார், கிருபைதான் தேவனுடைய மகிமைக்கு உச்சமாக அது நிற்கிறது. கிரேஸ் மேக்னிஃபைஸ் மோஸ்ட் ஹை தி க்ளோரி. அதுதான் கிருபைதான் கடவுளுடைய மகிமையை முழு உச்சத்திலே காண்பிக்கிறது. மற்றபடி மனிதனுடைய முயற்சி அதில் இருக்கும் என்று சொன்னால் கடவுளுடைய மகிமைக்கு அங்கு இடமில்லை. கடவுளிடத்திலே சொல்லுகிறார் ஏசாயாவிலே, என் மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன். எபேசிலே பவுல் சொல்லுகிறார், அந்த பகுதியிலே நாம் என்ன படிக்கிறோம் என்று சொன்னால், எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அதை கவனித்து அந்த மகிமைக்கு புகழ்ச்சியாக இது நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார். இப்படி கிருபை என்பது இந்த அடிப்படையிலே செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த பின்னணியிலே நாம் உரையாடலை நாம் ஆரம்பிக்கலாம். ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது என்று சுவிசேஷத்தில் எழுதப்பட்டுள்ளதால் இயேசுவால் கிருபையின் காலம் ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள் என நினைக்கிறேன். சகோதரர் சாமுவேல் ராஜா அவர்கள் சொன்னது காலம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னார். இதைத்தான் டிஸ்பென்சேஷனிசம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாடு பிதாவின் காலம், புதிய ஏற்பாடு சம்பவம் நடக்கும்போது அது குமாரனுடைய காலம், அதற்கு பிறகு பரிசுத்தாவியனுடைய காலம் என்று யுகங்களை 7 வகையாக, இல்லாவிட்டால் அடிப்படையில 3 வகையாக பிரிக்கிறார்கள். காட் வாஸ் ஃபார் மேன், காட் வித் மேன், காட் இன்சைட் மேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தெளிவாக ஒரு காரியத்தை புரிந்துக்க வேண்டும். சகோதரர் சொன்னது சரிதான். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே
மோசையினால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபை இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்பட்டது என்று. நம்ம என்ன படிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களா இல்லையா என்று சொன்னால், விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இல்லை. ஆனால் கடவுளை மனிதனை நியாயம் தீர்ப்பது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மாத்திரமே. கடவுளுடைய ஸ்டாண்டர்ட், கடவுளுடைய அதை வைத்துத்தான் மனிதன் எந்த காலத்திலும் நியாயம் தீர்க்கப்பட போகிறான். அப்படி என்று சொன்னால் இங்கே கேள்வி என்ன வருகிறது? பிரதர் சொன்னார், அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்திலே மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்று சொல்லும் போது, அதனுடைய அடிப்படையிலே அவர்கள் அந்த வார்த்தையை, அந்த கோட்பாடை சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே இல்லையா? அவர் நித்தியமானவர், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருக்கிறார். சொல்ல போனால் வேதத்தினுடைய கருப்பொருளே நாம் ஏற்கனவே வேதாகம் மட்டுமே என்ற கருப்பொருள், the person and the work of Christ. அப்படி என்று சொன்னால் மோசையின் மூலமாக கிருபை கொடுக்கப்பட்டது. பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக கடவுள் பேசி இருக்கிறார், மோசையின் மூலமாக பேசி இருக்கிறார். நியாயப்பிரமாணம், ஒருவேளை ஒரு கேள்வியை கேட்கலாம், ஆதாமுக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய சாரம்சம் இல்லையா? இருந்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய சாரம்சம் இல்லையா? இருந்திருக்கிறது. அவர்கள் எல்லாருமே அந்த பிரமாணத்தின் கீழாகத்தான் வருகிறார்கள். மோசையின் மூலமாக இஸ்ரவேல் தேசம் என்று ஒரு தேசத்தை கடவுள் தெரிந்தெடுத்து அதிலே பிறப்பதற்காக வருவதற்கு முன்பதாக அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆதாமுக்கு அந்த பிரமாணம் இல்லையா? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் சொல்லுகிறோமே, ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சம் இல்லையா என்று சொன்னால், தெளிவாக கலாத்தியர்களை படிக்கிறோம், ஆபிரகாமுக்கும் அவனுடைய விசுவாசத்தினாலே தான் அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அவனுக்கும் கடவுளுடைய கற்பனைகள் இருந்திருக்கிறது. அதான் பங்கு பங்காக வகை வகையாக தேவன் பேசி இருக்கிறார். வேதத்தினுடைய மையம் கிறிஸ்து தான். ஆகவே மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அது வேறு, இயேசு கிறிஸ்து வேறு என்று நாம் பிரிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள், இப்ப முதல் ஆசாரியர் யார் என்று சொல்லுகிறோம்? பிரதான ஆசாரியர் ஆரோன் என்று சொல்லுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று சொன்னால் இல்லை, பிரதான ஆசாரியர் ஆரோன் தான் இருந்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே, இயேசு கிறிஸ்து பின்னால் வந்தார் என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வெளிப்பட போகிறார் என்பதனுடைய அடையாளம் தான் ஆரோன் பிரதான ஆசாரிய பங்காக வந்தார். கிறிஸ்துவின் மூலமாக, கிருபையின் மூலமாக ரட்சிப்பும் மனிதனுடைய மீட்பும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே அல்லாமல் மோசே கிறிஸ்துவுக்கு இணையானவர் கிடையாது. கிறிஸ்துவனுடைய முன்னோடியாக இருந்தார் என்பதனுடைய அர்த்தம் தான் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆரோன் மூலமாக ஆசாரித்துவம் கொடுக்கப்பட்டது என்று நாம் வர்ணிக்கிறோமே அல்லாமல், ஆபிரகாம் காலத்திலேயும் கடவுளுடைய நியாயப்பிரமாணம் இருந்திருக்கிறது. ஆதாம் காலத்திலேயும் கடவுள் தெளிவாக தம்முடைய பிரமாணத்தை தாம் யார் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆகவே கிறிஸ்து வந்த பொழுது கிருபை வெளிப்பட்டது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே தான், அதுவும் கிறிஸ்து வந்ததற்கு பிறகுதான் கிருபை என்பதற்கான விளக்கம் இல்லை என்பதனாலே தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, நியாய தீர்ப்பினுடைய சாரம்சமாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். மேலும் சங்கீதம் 32 தாவீது சொல்லுகிற காரியம், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன், எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரு. அப்போ அது அங்கேயே அதுதான் கிருபை. அப்போ பாவம் இருக்கிறது. அப்போ என்னுடைய நற்செயல்கள் இல்லை. எந்த ஒரு மனிதனாலும், இந்த பூமியிலே பிறந்த ஆதாமின் வழியாக பிறந்த எந்த ஒரு மனிதனிடத்திலும் எந்த நற்செயலும் இல்லை. அவன் இயல்பாகவே பாவத்தோடு தான் காணப்படுகிறான். அப்போ அதுல யார் பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸட் ஒன். யாருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரு, அதுதான் கிருபை. அதை யார் சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டிலே காலத்திலே வாழ்ந்த தாவீது சொல்லுகிறார். இதை ரோமர் புஸ்தகத்திலே இவர் பவுலப்போஸ்தலன் கோடிட்டு காட்டுகிறார். அப்போ இன்னும் சொல்ல போனால் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே மனிதனுடைய நிலையை பவுல் திட்டமாக விளக்குகிறார். ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி.
நல்லவன் ஒருவனும், நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லை, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், அவர்களுடைய உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. இப்படி வரிசையாக மனிதனுடைய நிலை என்ன என்பதை பட்டியல் எடுக்கிறார். அப்போ மனிதன் தன்னுடைய கிரியைகளால் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இப்ப இல்ல, நான் நல்லது செய்து, நான் நல்ல காரியங்களை எல்லாம் செய்து நான் தேவனிடத்துல போய் நிற்க முடியும் என்று சொன்னால் அவன் தோற்று போடுகிறான். யாக்கோபு சொல்லுகிறான், ஒண்ணுலே தவறினால் எல்லாவற்றிலும் ஃபெயில். 100, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 காரியங்கள் இருக்கிறது, 100 சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. 100 சட்டத்திட்டங்களை கை கொண்டால் ஒரு அந்த இலக்கை அடைய முடியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் எல்லாவற்றையும் கடைபிடித்து கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் கடைபிடித்து 99 கடைபிடித்து விட்டேன், ஒன்றை மட்டும் கடைபிடிக்கவில்லை என்றாலும் நான் ஃபெயில் தான். அப்போ மனிதனுடைய செயல்கள் மூலமாக அந்த இடத்தை அடைய முடியாது. ஆகவேத்தான் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் தேவன் இறங்க வேண்டும், தேவனுடைய கிருபை அங்கே வெளிப்பட வேண்டும், தேவன் கிருபையாக அங்கே செயல்படுகிறான். அது மனிதனுடைய செயல்களின் அடிப்படையில இல்லை, அதாவது நான் செய்கிற கிரியின் அடிப்படையில இல்லை. அப்படி என்றால் சிலர் சொல்வதுண்டு, கிருபை பாதி கிரியை பாதி என்று சொல்லி. அப்படி அதுக்கு இவர் ரோமர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு சிறப்பான விளக்கத்தை வைத்திருக்கிறார். அப்படியானால், அதாவது கிருபையினால் வந்ததானால் அது கிருபை அல்லவே, அதாவது கிரியையினால் உண்டானால் அதுல கிருபைக்கு வேலையே கிடையாது. இல்ல கிருபையினால் உண்டானால் அங்கே கிரியைக்கு வேலை கிடையாது, ஏதாவது ஒன்றுதான். வசனம் எனக்கு ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4:4 இல்ல, ரோமர் 11 அது ஒன்று. ரோமர் 11 உள்ள 6ஆம் வசனம், அது கிருபையினாலே உண்டாயிருந்தால், ஒரு விஷயம் கிருபையினால் நமக்கு கிடைக்கிறது என்றால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அதுல கிரியைக்கு ஒரு பங்களிப்பும் கிடையாது. அதாவது கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே தான் ஒரு விஷயம் உண்டாயிருக்கிறது என்றால் அது கிரியைகளினாலே உண்டானது அல்ல, அதுல கிரியைக்கு பங்களிப்பு இல்லை. அப்படி அல்லவென்றால், இல்ல கிரியைக்கு பங்களிப்பு இருக்கிறது, மனிதனுடைய செல்லும் அங்கே பங்களிப்பு இருக்கிறது என்று சொன்னால் கிருபையானது கிருபையே அல்ல, கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தான், ஒருவேளை இல்ல, இந்த மனிதனுடைய செயலினாலதான் இது உண்டாயிருக்கிறது, என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நான் செய்கிற செயல்களினால் உண்டாயிருந்தால், கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபை அல்லவே. அங்க கிருபைக்கு அங்க வேலை கிடையாது. அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபை அல்லவே. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்ல, ஏதாவது ஒண்ணுதான். கிரியை வழியாக கடவுளை சென்றடைய முடியும், இல்லை என்றால் கிருபை வழியாக போக வேண்டும். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்வார், நம் ஒரு காரியத்தை செய்து பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி. ரோமர் 3ஆம் அதிகாரம், இல்ல சாரி 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அப்போ நித்திய ஜீவன் பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரி கிரியை செய்தால் போகலாம். ஆனால் விஷயம் என்னவென்றால், தொடர்ந்து படிக்கும் போது எந்த மனுஷனாலும் இதை செய்ய முடியாதான், எந்த மனுஷனாலும் இந்த கிரியைகளை பெர்ஃபெக்டாக செய்து நிறைவேற்ற முடியாது. அப்போ ஆகவே தான் இன்னொரு வழியை பவுல் சொல்லுகிறார், மனிதா உன்னால முடியாது, ஆகவே தான் கடவுள் இரக்கம் பாராட்டுகிறார், கிருபை தருகிறார் என்று சொல்லி. அப்போ கிருபையினால் மாத்திரம்தான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ சகோதரர் ஒரு கேள்வி பார்ப்போம், அப்போ மனிதனுடைய பங்களிப்பே கிடையாதா? அப்போ மனிதன் அப்போ கடவுள் தானாக இறங்குகிறார், அங்கே மனிதனுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை என்று சொன்னால், கடவுள் ஏன் எல்லா மனிதர்களுக்கும் இறங்கவில்லை, எல்லா மனிதர்களுக்கும் ஏன் அந்த கிருபையை கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப கடவுள் பட்சபாதம் உள்ள சிலருக்கு மட்டும் அந்த கிருபையை கொடுக்கிறாரா? இல்லை என்றால் மனிதர்களும் ஏதோ சில செயல்களை செய்வதனால் அப்படி செயல்களை செய்கிறவர்களுக்கு மட்டும் அந்த கிருபை கொடுக்கிறாரா? அப்ப என்ன அர்த்தம்? அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? கடவுளுடைய கிருபை மட்டும்தான் என்றால் ஏன் கடவுள் எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுக்கவில்லை? அப்போ அவர் பட்சபாதம் உள்ளவர், சிலருக்கு மட்டும் கிருபை கொடுக்கிறாரா? இல்லை ஏதாவது மனிதனிடத்துல ஏதாவது இந்த குவாலிட்டியை பார்த்து அந்த அடிப்படையில கிருபை கொடுக்கிறாரா? அப்போ அதை குறித்து நம்ம நீங்க கேட்டபடி இப்ப கடவுள் எல்லாருக்கும் ஏன் கிருபை கொடுக்கவில்லை என்ற கேள்வியே கிருபையை மட்டுப்படுத்துகிறது. கிருபையினுடைய அர்த்தமே என்னங்க? எந்த மனிதனுக்கும் தகுதி கிடையாது,
அது ஆதாமாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், நீங்களும் நானும் யாராக இருக்கட்டும், கிருபை என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தகுதி எந்த விதத்திலும் யாருக்கும் கிடையாது. அப்படி என்றால் நான் எப்படி எனக்கு என்னை ரட்சிக்க வேண்டும், என்னை மீட்க வேண்டும் என்று எப்படி நான் உரிமை கொண்டாட முடியும் என்ற கேள்வி அப்பொழுது வருகிறது. அப்ப கிருபை என்ற வார்த்தை, கிருபை என்ற அந்த தத்துவமே, கோட்பாடே அங்கே அடிபடுகிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல கிரியைகளாலே ரட்சிக்கப்பட, இப்ப நீங்க கடவுள் ஏன் எல்லாருக்கும் கிருபை பாராட்டவில்லை என்று கேட்கிறார்கள். அதனாலே நாங்கள் கிரியினுடைய அடிப்படையிலே கடவுளிடத்திலே நெருங்குகிறோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் கடவுள் பட்சபாதம் உள்ளவராக மாறிவிடுகிறார். ஏனென்றால் சிலருக்கு பணம் இருக்கிறது, சிலருக்கு வசதிகள் இருக்கிறது, சிலருக்கு படிப்பு இருக்கிறது. அவர்கள் அதை வைத்துக் கொண்டு பிறப்பிலேயே தலைமுறையாக படிக்கிறவர்கள், பணம் இருக்கிறவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை, பாவ மன்னிப்பை பெற்றுவிட முடியும். எப்பொழுது பாரபட்சம் வருகிறது என்றால், கிரியைகளினாலே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படையிலே நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கடவுள் தீர்மானிப்பார் என்றால் அப்பொழுது பாரபட்சம் அதிகமாக வருகிறது. ஏன்? பிறக்கும் போதே நிறைய பேர் நன்மையோடு பிறக்கிறார்கள், சில ஸ்லாக்கியங்களோடு பிறக்கிறார்கள், ஞானத்தோடு பிறக்கிறார்கள். எல்லாரும் அப்படி பிறப்பது கிடையாது. ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. அப்படி என்றால் என்னை ஏன் அல்லாவிட்டால் உலகத்துல எல்லாருக்கும் ஏன் கடவுள் இரக்கம் பாராட்டவில்லை என்று கேட்டால், கிருபை பாராட்டவில்லை என்று கேட்டால், அந்த கேள்வியே கிருபை என்ற கோட்பாட்டை மட்டுப்படுத்துகிறது, தள்ளி விடுகிறது. ஏன்னா இப்ப நான் என்னுடைய விருப்பப்படி நான் கடவுளை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், இப்ப உதாரணமாக என்னுடைய விருப்பப்படி நான் கடவுளை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் நான் பெருமை பாராட்டுவேன். பக்கத்தில் இருக்கிறவனை விட, எதிர்த்த வீட்டுக்காரனை விட, என்னுடைய நெருங்கிய நண்பனை விட நான் நல்லவனாய் இருந்து அதனாலே கடவுளை தெரிந்து கொண்டேன், நீ மோசமானவன். இங்கே அதற்கு இடம் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களானார்கள், தகுதியை இழந்தார்கள். எந்த விதத்திலும் மனிதனுக்கு யாரை கொண்டு பிரயோஜனம் கிடையாது. இப்ப கடவுள் இரக்கம் பாராட்டாவிட்டால், கடவுள் தயவு பாராட்டாவிட்டால் மனிதனுக்கு நம்பிக்கை கிடையாது, யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையிலே கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பதை நாம் பார்க்கிறோம். அது ஏன் என்று நாம கேள்வி கேட்க முடியாது. கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது கிருபையை உயர்த்துகிறது. யாரும் நம்ம பின்னாலே பார்க்கிறோம், கடவுளுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாதபடி கடவுளுடைய நியாய தீர்ப்பு இருக்க போகிறது. அப்படி என்றால் கடவுளுடைய தெரிந்தெடுப்பு என்பது, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்லும் போது கடவுளுடைய தெரிந்தெடுப்பை நாம் பார்க்கிறோம். இருவரும் தகுதியானவர்கள் கிடையாது. தகுதி இருந்தால் தானே நீர் என்னை ஏன் தெரிந்தெடுக்கவில்லை, என்னை ஏன் ஆசீர்வதிக்கவில்லை என்று கேட்க முடியும். மனிதனுக்கு எந்த வகையிலும் தகுதி என்பது கிடையாது. அதனுடைய பின்னணியிலேதான் கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு, தகுதியை கேட்க முடியாதவர்களுக்கு தேவன் இறங்கி கொடுக்கிற ஈவைத்தான் வேத வல்லுநர்கள் கிருபை என்று வேதத்தினுடைய அடிப்படையிலே சொல்லுகிறார்கள். அப்ப எல்லாருக்கும் கடவுள் கிருபை கொடுக்கவில்லையா? அந்த கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்து விடுகிறேன். வேத வல்லுநர்கள் கிருபையை காமன் கிரேஸ் என்று சொல்லுகிறார்கள், ஸ்பெஷல் கிரேஸ். காமன் கிரேஸ் என்று சொன்னால் அதற்கு சில வசனங்கள் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் மழையை தருகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இப்படி கடவுள் தகுதியை பார்த்து நன்மை செய்வதில்லை, சூரியனை பிரகாசிக்க செய்வதில்லை, அல்லாவிட்டால் செழிப்பையும் ஆகாரத்தையும் தருவது இல்லை. எல்லாருக்கும் ஆகாரத்தை தருகிறார். அதுவே கடவுளுடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி கடவுளுடைய கிருபை என்பது பொதுவான கிருபை என்பது எல்லாருக்கும் கடவுள் தங்குதடையின்றி கொடுக்கிறார், இரக்கமாய். அதுவும் அவருடைய இரக்கம். அதைத்தான் காமன் கிரேஸ், பொதுவான கிருபை என்று சொல்லுகிறார்கள். அதை கடந்து கடவுள் சிலருடைய ஆத்மாவிலே ஆவியானவரை கொண்டு கிரியை செய்கிறார் என்று சொல்லும் போது கிரியினாலே அல்ல. அந்த எபேசியர்ல அதை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எபேசு விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நாம் முற்காலத்திலே மாம்சைச்சியின்படியே நடந்து தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மீட்டுக் கொண்டார். அதை செய்தனுடைய காரணம்
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப கடவுளுடைய கிருபையினாலே தான் நாம் சுவாசிக்கிறோம், நடமாடுகிறோம், உட்கொள்ளுகிறோம், மகிழ்ச்சியை காண்கிறோம். அப்ப காமன் கிரேஸ் ஏற்கனவே இருக்கிறது, கிருபையினுடைய செயல்பாடு. ஆனால் அதை தாண்டி கிருபையானது, தீத்துவிலே பவுல் சொல்லுகிறார், ரட்சிப்பதற்கு கிருபையானது வெளிப்பட்டது. இதுல தகுதி என்று சொல்லிவிட்டால், என்னை ஏன் கடவுள் தொடவில்லை, அவர்களை ஏன் தொடவில்லை, இவர்களை ஏன் கடவுள் தொடவில்லை என்று சொன்னால், கிருபையினுடைய வார்த்தையே இங்கே அடிபட்டு விடுகிறது என்பதுதான் இங்கே நாம் வைக்க வேண்டிய வாதம். அது கடவுளுடைய தீர்மானம், அழைப்பு என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம், அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். சாரி, நான் சொன்னது கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். கிருபை பழைய ஏற்பாட்டு காலத்திலும் உண்டென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் கிருபையை பற்றி போதிக்கவில்லை? அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர்களும் கிருபையின் அடிப்படையில் தான் மீட்கப்பட்டார்கள். வேதம் கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது என்று சொல்லி. அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணமே அந்த பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் பரலோகத்தை அடைய முடியும் என்று சொல்லி போதிக்கவில்லை, அதற்காக கொடுக்கப்படவில்லை. அது கிறிஸ்துவிடத்திலே நடத்துவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. யூதர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள். அதுதான் ரோமர் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே பவுல் தெளிவாக சொல்வார், நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர் அதை அடையவில்லை. ஏன் அடையவில்லை என்று சொல்லி கேட்கும் போது அதற்கு அவரே பதில் சொல்லுகிறார், சுய நீதியினால் அவைகளை தேடினபடியால் அவர்கள் அதை அடையவில்லை என்று சொல்லி பவுல் ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே அழகான ஒரு பதிலை சொல்லுவார். அப்போ அதே பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதை குறித்து பல காரியங்களை புதிய ஏற்பாட்டிலே கூட எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டிலே பவுல் பயன்படுத்தி இருக்கிற காரியங்கள், வேத வாக்கியங்கள் அனைத்தும், அதாவது கிருபை மட்டுமே என்கிறதற்கு அடிப்படையாக பயன்படுத்தி இருக்கிற வசனங்கள் அனைத்தும் பழைய ஏற்பாட்டில் உள்ளதுதான். பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை எடுத்துதான் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் கிருபையை குறித்து தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் போதிக்கவில்லை என்கிறது அது ஒரு சரியான கேள்வி அல்ல. இல்ல, அதுல நீங்க சொன்னது போல ஆபிரகாமுடைய அதே விசுவாசம் தான் நமக்கும். நாம் விசுவாசத்திலே ஆபிரகாமுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஐயா கேட்கிறார், எப்ப பழைய ஏற்பாட்டிலே போதிக்கப்படவில்லையா என்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகிறது. கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே இருந்தார் என்றால் இருந்தார் என்பதைத்தான் சொல்லுகிறோம். பலிகள், பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நிழலாய் இருக்கிறது. ஆகவே பழைய இந்த யுகங்களினுடைய போதனையினுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவே இல்லை என்பது போல கிறிஸ்துதான் வேதத்தின் மையம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் முன்னோக்கி பார்த்து விசுவாசித்தார்கள், நாம் சிலுவையை பின்னோக்கி பார்த்து விசுவாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிறான். அந்த அடிப்படையிலே ஆபிரகாமுடைய விசுவாசம் வேற, நம்முடைய விசுவாசம் வேற இல்லை. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆபேலிலிருந்து விசுவாசனாலே என்று வருகிறது. சரி, நன்றாக கவனிப்போம். ஐயா கேட்கிறார், அப்ப கிருபையினாலே ரட்சிக்கப்படுவது அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனை பழைய ஏற்பாட்டிலே ஏன் இல்லை, கிருபை இல்லை என்றால் ஏன் இல்லை என்று கேட்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அந்த விசுவாசனுடைய பட்டியல் நீண்டு வருகிறது. அதை முடிக்கும் போது இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம் என்று முடித்துவிட்டு 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது ஆனபடியினால், அதாவது இப்படி இருக்க, அல்லாவிட்டால் therefore என்று ஆங்கிலத்திலே வருகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சாட்சிகள் யாருங்க? 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்று குறிப்பிடாதற்கு காரணம், விசுவாசிகள் பழைய ஏற்பாடினாலும் சரி புதிய ஏற்பாடினாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே அவர்கள் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெறுகிறார்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓடக்கடவும். அதனுடைய தொடர்ச்சி தான் 11ஆம் அதிகாரத்துல ஆபேலில் இருந்து ஆபேலுடைய விசுவாசம், ஏனோக்குடைய விசுவாசம், நோவுடைய விசுவாசம், இப்படி தொடர்ந்து வந்து அந்த விசுவாசனுடைய தொடர்ச்சி தான்
இன்றைக்கும் இருக்கிறது என்பதைத்தான் அங்கே சொல்லுகிறாரே இல்லாமல் பழைய ஏற்பாடு வேற விசுவாசம், புதிய ஏற்பாடு வேற விசுவாசம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகளின் தகப்பன். அதே இடத்துல யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என்னுடைய நாளை கண்டான், களி கூர்ந்தான். இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை தன்னுடைய குமாரனை பலியிட்ட போது உயிர்த்தெழுதலினுடைய விசுவாசத்தினாலே உயிர்த்தெழுதலையே அவன் பார்த்து விட்டான். அப்ப என்னுடைய நாளை கண்டான், களி கூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் அதே விசுவாசம் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லாமல் வேறு வேறு விசுவாசங்கள் கிடையாது. பங்கு பங்காக வகை வகையாக பேசப்பட்டது. கிறிஸ்து வந்தவுடனே அது நிறைவேறிற்று. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டான். இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஐயா இருந்தார் என்றால் அதை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே மோசே 24ஆம் வசனத்திலே மோசை பற்றி படிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை. மோசேக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தங்க? மேசியா என்பவர் அதே வார்த்தை தான், அபிஷேகம் பட்டவர் மேசியா. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து அதேதான். அப்ப மோசே இங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசே கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிகமாக்கும் என்று எண்ணினார். கிறிஸ்துவுக்கும் மோசேவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப மோசேவுக்கு வேற விசுவாசமா? இல்லை. அதைத்தான் நாம் கடவுள் தம்மை பங்கு பங்காக வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தினார், கடைசியிலே குமாரன் மூலமாக பேசினார். அந்த விசுவாசம் தான் தொடர்ச்சியாக இருக்கிறது. நீங்க 11ஆம் அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், 12ஆம் அதிகாரத்துல மேகம் போன்ற திரைத்திரளான சாட்சியா இருக்கிறபடினால நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்துல போனால் 8ஆம் வசனத்துல நீங்கள் அடுத்த சந்ததிக்கு இதே விசுவாசத்தை விட்டு போங்கள். அதாவது உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நன்றாய் கவனித்து அவருடைய விசுவாச மாதிரியை பின்பற்றி அவருடைய நடக்கையின் முடிவை சந்தித்து அவருடைய விசுவாச மாதிரியை பின்பற்றுங்கள். அப்ப 11ஆம் அதிகாரத்துல கடந்த கால விசுவாசம், அதே தொடர்ச்சி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு நீங்கள் இந்த கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள், விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாய் இருக்கிற மேக போரை திரைத்திரளான சாட்சிகள் இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள், முன்னோக்கி பார்த்தார்கள். 13ஆம் அதிகாரத்திலே இந்த விசுவாசத்தை நீங்கள் எதிர்காலத்துக்கு, இதே விசுவாசத்தை எதிர்காலத்துக்கு கொண்டு செல்லுங்கள். இதைத்தான் யூதாவும் சொல்லுகிறார், ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம். இதுல ஒரு காரியத்தை பிரதர் கவனிக்க வேண்டும். அதை கேள்வி கேட்டவர், புதிய ஏற்பாடு சம்பவங்கள் நடந்த போது அவர்கள் கையிலே பழைய ஏற்பாடு தான் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. இன்றைக்கு நமக்கு இருப்பது போல பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் முழுமையான வேதாகம் அன்றைக்கு இல்லை. அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று கிறிஸ்துவை காண்பித்த உடனே அவர்கள் உடனடியாக, மன்னிக்கவும் எனக்கு ரொம்ப கோல்டு 2-3 நாள் பாதிப்பு இருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டி தான் இவர்களுக்கு உடனடியாக ஞாபகத்திற்கு வருகிறது. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் என்பது அவர்களுக்கு பழைய ஏற்பாடு தான். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்ன போது அவர்கள் அந்த படத்தை பார்க்கிறார்கள், அது கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறதை பார்க்கிறார்கள். இப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசமும், அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. நாமும் கூட அதே பாடிதான் நீதிமானாக்கப்படுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ஆரம்பத்தை தான் நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லுகிறோம். நன்றி. மேலும் ஒரு வசனம், அதாவது பழைய ஏற்பாட்டிலே கிருபை பற்றி ஏன் போதிக்கவில்லை அந்த கேள்விக்கான பதில் ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல், சட்டதிட்டங்கள் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து, அதாவது நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி எடுக்கிறது. நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் என்றால் பழைய ஏற்பாடு. அதை குறித்து பழைய ஏற்பாடு சாட்சி எடுக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை, பட்சபாதமே இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் கிருபையின் அடிப்படையிலே தான் மக்கள் மீட்கப்பட்டார்கள்.
எல்லா காலத்திலும் கிருபையின் அடிப்படையிலே தான் மக்கள் மீட்கப்படுகிறார்கள். உண்மை உண்மை. தொடர்ந்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. We are not saved by our own deeds. That's the thing everybody knows. And Bible clearly says we are saved by faith. Is faith not our part in salvation? Then faith is not human part. அதாவது விசுவாசம் என்பது மனிதனுடைய பங்கு இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நம்ம விசுவாசம் மட்டுமே என்கிற தலைப்பில் அதை விரிவாக பார்க்கலாம். பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார், விசுவாசம் கூட தேவன் அருளும் ஈவுதான். கிருபையினாலேதான், கிருபையினுடைய தொடர்ச்சி விசுவாசம். விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஐயா சொன்னது போல கிருபையினால்தான் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப விசுவாசம் என்பது நம்முடைய முயற்சியா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார், இன்னும் பல வேதவசனங்கள் நமக்கு அதற்கு சாட்சி கொடுக்கிறது. பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார், அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல, ஏனெனில் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசமும் கடவுளுடைய ஈவுதான். இதுதான் கிருபையினுடைய உச்சம். கிருபையினுடைய உச்சம் என்ன? எல்லாமே கடவுளுடைய செயல்பாடுதான். என்னுடைய அது ஸ்பர்ஜன் அருமையாக சொன்னார், ரட்சிப்பிலே என்னுடைய ஒரே ஒரு பங்கு என்ன தெரியுங்களா? நான் பாவம் செய்தது ஒன்றுதான். கடவுளுக்கு முன்பாக நான் பாவியாக, அதாவது நம்பிக்கையற்றவனாக, தோற்று போனவனாக, இருளடைந்தவனாக நின்ற ஒரே ஒரு செயல்தான் ரட்சிப்பை பொறுத்தளவிலே, ரட்சிப்பினுடைய ஆரம்ப நிலையை பொறுத்தளவிலே என்னுடைய ஒரே ஒரு பங்களிப்பு, என்னுடைய ஒரே ஒரு கிரியை என்று சொன்னால் அது நான் பாவியாக இருப்பது ஒன்றுதான். வேற எந்த விதத்திலும் கடவுள் என்னை ரட்சிக்க முடியாது, மீட்க முடியாது. ஆகவே விசுவாசமும் தேவன் அருளும் ஈவு என்று வேத விசுவாசனம் சொல்லுகிறது. ஆவியினுடைய கனியிலே நாம் படிக்கிறோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம். அன்பும் கடவுளுடைய ஈவுதான். ஆவியின் கனியை எடுத்துக்கொள்ளலாம், அதுல விசுவாசம் வருகிறது. இப்படி வேதத்திலே பல இடங்களிலே விசுவாசமும் கடவுள் அருளும் ஈவு. மனிதன் தானாக விசுவாசத்தை உற்பத்தி செய்ய முடியாது. தானாக மனிதன் விசுவாசத்தை உற்பத்தி செய்தால் மறுபடியும் அந்த அந்த உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு வரத்தான் செய்கிறது. ஆகவே விசுவாசமும் கடவுள் அருளுகிற ஈவு என்பதைத்தான் வேதம் போதிக்கிறது. அதுவும் கிருபையினுடைய ஈவாகத்தான் கொடுக்கப்படுகிறது. பிலிப்பியர்ல நாம் படித்தோம். இன்னும் விசுவாசம், அந்த விசுவாசனுடைய தன்மைகளை நாம் படிக்கும் போது, விசுவாசம் மட்டுமே என்ற தலைப்பிலே நாம் படிக்கும் போது இன்னும் அதற்கான விளக்கங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி கடவுளை ஏற்றுக்கொண்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். த சாய்ஸ், என்னுடைய சாய்ஸ்ல நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நான் அந்த ரட்சிப்பை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப விசுவாசம் என்பதனுடைய அர்த்தமே, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல உலகங்கள் தேவனால் உண்டானது என்று விசுவாசி நாம பார்த்தது கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய கிரியை இல்லாமல் நாம் விசுவாசிக்க முடியாது, அதற்கு வாய்ப்பே கிடையாது. அது கடவுள் அருளும் ஈவு. ஆவியின் கனியில அதனுடைய தொடர்ச்சியிலே வருகிற விசுவாசம் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகும் ஆவியின் கனியிலே நாம் விசுவாசத்தை பிரயோகிக்கிறோம். விசுவாசம் என்பது அதன் மூல பாஷையில விசுவாசம் என்பது அமன் என்கிற வார்த்தை, ஏஎம் வந்து ஆமேன், அப்படி ஆவதாக. ஏஎம் என்று சொன்னால் கடவுள் சொன்னது எல்லாம் உண்மை, என்னை பற்றி, என்னுடைய நிலையை பற்றி கடவுள் சொன்னது எல்லாம் உண்மை. அமான் என்கிற வார்த்தை, எமுனா என்கிற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் கடவுள் சொன்னது 100க்கு 100 என்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் கடவுள் தம்முடைய வார்த்தையில் என்ன சொன்னாரோ அது 100க்கு 100 உண்மை. அதனுடைய அடிப்படையிலே நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் மன்னிக்கப்பட முடியும், விடுதலையாக்கப்பட முடியும் என்று சொன்னதும் 100க்கு 100 உண்மை என்று சொல்லுவதுதான் விசுவாசனுடைய சாரம்சம். அந்த விசுவாசம் கடவுள் அருளுகிற ஈவு, அதுதான் கிருபையினுடைய உச்சம். அந்த விசுவாசம் கூட நாம் உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி என்றால் நாம் பெருமை பாராட்ட முடியும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அந்த ரெண்டுமே, கிருபையினாலும் சரி, கிருபையின் கீழே வருகிற விசுவாசம், இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே இல்லை. கிரியை வந்து வந்தால் விசுவாசம் அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல. அதாவது ஒரு மனிதன் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் அதுல என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது, நான் விசுவாசித்தேன் தெரியுமா என்று சொல்வானா என்று சொன்னால் அங்கே தேவனை மட்டுப்படுத்துகிறான், தேவனுடைய கிருபையை மட்டுப்படுத்துகிறான்.
என்கிறது அதனுடைய பொருள். ஆகவே வேதம் தெளிவாக தெளிவாக சொல்லுது, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது உங்களால் உண்டானது அல்லது, ரட்சிப்பு என்னால் உண்டானது அல்ல என்று சொல்லி எந்த மனிதன் புரிந்து கொள்கிறானோ அவன் தான் சத்தியத்தை தெரிந்தவன். இந்த ஒரு ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே கூட நீங்கள் பெருமை பாராட்ட முடியாது என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த விசுவாசத்தை குறித்து தான் பேசிக்கொண்டே வருவார். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம், இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டவை. அப்போ நாம் மேன்மை பாராட்ட முடியாது. விசுவாச பிரமாணம் என்றாலே அது நாம் அங்கே அதிலே நான் விசுவாசித்தேன் என்று சொல்லி மேன்மை பாராட்ட முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினால இல்லை, விசுவாச பிரமாணத்தினாலே. சரி, மேலும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னால் எளிதாக புரியும் என்று நினைக்கிறேன். இப்போ நான் கீழே ஒரு படுகொலியில விழுந்து விட்டேன், கீழே ஒரு குழியிலே கிடைக்கிறேன். இப்போ நான் அந்த குழியிலிருந்து மேலே ஏறி வர முயற்சிக்கிறேன், என்னால் முடியவில்லை. அப்போ நான் கத்துக்கிறேன், ஒன்றும் முடியவில்லை. ஒருத்தர் வந்து தன்னுடைய கையை கீழே நீட்டி என்னுடைய கையை பிடித்து மேலே இழுக்கிறார். இப்ப நான் மேல வந்துட்டேன், மேலே வந்து கொண்டிருக்கிறேன், அப்படி கையை அப்படி பிடித்து மேல வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம். இப்ப நான் சொல்லுகிறேன், நான் கையை பிடிச்சதுனாலதான் மேல வந்தேன் என்று என்னால் சொல்ல முடியுமா? குழியில விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்குகிறவர் ஒருத்தர் என்னோட கையை பிடித்து தூக்குகிறார். இப்ப நான் சொல்லுகிறேன், நான் மட்டும் கையை பிடிக்காம இருந்திருந்தா அப்ப என்னுடைய பங்களிப்பு உண்டு என்று சொல்லி நான் பெருமை பாராட்ட முடியுமா? இல்லை. அப்போ ஆண்டவர் இரக்கத்தால், அது கிருபையினால் நம்மை மீட்டிருக்கிறார். இதுதான் வேதத்தினுடைய உண்மையாக இருக்கிறது. சரி, தென் why God didn't give faith to everyone? Is God partiality? மறுபடியும் அதே கேள்விக்கு வருகிறார்கள். என்னன்னா, கிருபை ஏன் எல்லாருக்கும் கொடுக்கவில்லை என்ற கேள்வி. விசுவாசத்தை ஏன் எல்லாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அது கடவுளுடைய ஈவு என்பதனாலே, மறுபடியும் கிருபையின் கீழாக அது வருகிறபடியினாலே யாரும் அதை உரிமை பாராட்ட முடியாது என்பதுதான் கிருபையினுடைய இலக்கணம். அதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் முதல்ல அறிமுகத்திலே சொன்னோம், நாம் கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் கிருபையை வேதத்தின்படி விளங்கி கொண்டோமா என்றால் இல்லை. ஏனென்றால் கிருபை என்பதே எந்த மனிதனும், எந்த மனுஷியும், எந்த தேசத்தானும், எந்த பாஷைக்காரனும் கடவுள் என்னை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும், கடவுள் எனக்கு இறங்கி ஆக வேண்டும் என்று கேட்பதற்கு கிடையாது. பொதுவான காமன் கிரேஸ் ஒன்று இருக்கிறது. அதை கடந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல கிரியினாலே, என்னுடைய முயற்சியினாலே, அல்லாவிட்டால் கடவுள் என்னை தொட்டே ஆக வேண்டும் என்ற, என்னை மீட்டே ஆக வேண்டும், எனக்கு இறங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லும் போது அது கிருபை கிடையாது. அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் ஏன் அதை அவர் கொடுக்கவில்லை என்பதை நாம் கேள்வி கேட்பதற்கு உரிமை கிடையாது. பவுல் அதை சொல்லுகிறார், கடவுளிடத்திலே பட்சபாதம் உண்டா? இல்லை. இந்த பட்சபாதம் என்பது யூதர்களை பொறுத்தளவில் என்ன நம்பினார்கள் என்றால், எங்களுக்குத்தான் ரட்சிப்பு என்று நம்பினார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார், யூதருக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதியாருக்கும் இருக்கிறது. அதைத்தான் கடவுளுடைய கிருபையினுடைய ஈவாக கடவுள் புறஜாதிகளையும் அழைக்கிறார். அதனுடைய அடிப்படையில சொல்லுகிறார், பட்சபாதம் இல்லை, கடவுளிடத்துல பட்சபாதம் இல்லை. எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லுகிறார்? யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் அவர் யாரை அழைக்கிறாரோ, தெரிந்தெடுக்கிறாரோ, மன்னிக்கிறாரோ, விடுதலையாக்குகிறாரோ அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஏனென்றால் மறுபடியும் கிருபை என்ற வார்த்தையினுடைய ஆழமே தகுதியே கிடையாது. நாம் எந்த ஒரு நன்மையும் பெறுவதற்கு 100க்கு 100 தகுதி கிடையாது. ஆனால் அதே கடவுள் இரக்கமுள்ளவராய் பொதுவான கிருபையை கொடுத்து பாதுகாத்து வருகிறார், போஷித்து வருகிறார், நம்மை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் இரக்கமாய் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அதனுடைய நீட்சியாக, தொடர்ச்சியாகத்தான் கடவுளுடைய தொடுதலை நாம் கிருபையாக ருசிக்கிறோம். ஆகவே கிருபையினுடைய வார்த்தை வேதத்தின்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மறுபடியும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையை பெற்றவர்கள் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு மற்றவர்களை, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் கடவுள் இவர்களை தொடவில்லை, இவர்களுக்கு இரக்கம் பாராட்டவில்லை? இதுதான் ஆத்தும பாரம் என்று சொல்லுகிறோம். எனக்கே கடவுள் கிருபையை கொடுத்தார் என்று சொன்னால்
மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே என்ற பாரம் தான் உண்மையான ஆத்தும பாரம். கன்சிஸ்டன்டானது. சில சமயத்துல உணர்ச்சியினால ஒரு காரியத்தில் ஒரு மேல பாரம் வரும், கொஞ்ச நாள் நிற்கும், போய்விடும். ஆனால் தொடர்ச்சியான ஆழமான ஆத்ம பாரம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், தகுதியற்ற என்னை எந்த விதத்திலுமே பிறப்பிலேயோ வளர்ப்பிலேயோ என்னுடைய பக்தினாலேயோ நான் ஆலயத்திற்கு செல்வதனாலேயோ நான் வேதத்தை படித்ததுனாலேயோ ஞானஸ்நானம் எடுத்ததுனாலேயோ கடவுள் என்னை மீட்கவில்லை. கிருபையாக தமது தயவுள்ள இரக்கத்தினாலே என்னை பயங்கரமான குழியில் இருந்து தூக்கி நிறுத்தி என்னை கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறார். என்னையே கடவுள் மீட்கும் போது இவர்களை ஏன் மீட்க கூடாது என்று வரக்கூடிய அந்த கிருபையினுடைய ஆழத்தை விளங்கி கொண்டவர்கள் தான் உண்மையான ஆத்தும பாரத்தை வைக்க முடியும். நாம் கடவுளை கேள்வி கேட்பதை விட நமக்குள்ளே அந்த கேள்வியை கேட்போம். ஏன் எல்லாருக்கும் விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை? தெரியவில்லை. ஆனால் கிருபையினுடைய இலக்கணத்தை புரிந்தவர்கள் தொடர்ச்சியாக ஆழமாக அந்த கிருபையை வாஞ்சிக்கிறார்கள். அதாவது சகோதரர் சொன்ன கருத்தை நான் சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அப்போ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார், இதுதான் உண்மை. அதாவது கடவுள் கிருபையாக ஒரு காரியத்தை செய்கிறார். அதிலே பிரதான பாவி நான். அப்போ அந்த அந்த பவுல் பிரதான பாவி என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி இருந்தும் அவ்வளவு பிரதான பாவியாக இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படியாக இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும் படிக்கு இரக்கம் பெற்றேன். அப்போ பவுல் தன்னை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். நான் ரொம்ப மோசமான பாவி, என் மேலேயே கடவுள் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இது எதற்கு உதாரணம்? மற்ற மக்களுக்கும் அவை விசுவாசிக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார் என்கிறதை காண்பிப்பதற்கான ஒரு உதாரணம் என்று சொல்லுகிறார். ஒரு சிம்பிளாக சொல்ல வேண்டும். அதனால் நீங்க இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். பிலீவ் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. அதாவது சுவிசேஷத்தினுடைய மையமே இதுதான். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசி ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசி ரட்சிக்கப்பட. ஓகே, நான் பிரசங்கிக்கும் போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்ன சொல்லக்கூடாது? நான் என்னுடைய முயற்சியினால நான் விசுவாசித்தேன், நான் அறிந்து விசுவாசித்தேன், அதுல என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது என்று சொல்வது மடமை. அதுதான் அங்க வேதத்தினூடாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். நான் விசுவாசித்தேன் என்றால் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்ததுனால் நான் விசுவாசித்தேன் என்று சொல்ல வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்ல வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் அந்த விசுவாசத்துக்குள்ளாக நான் வருகிறேன். வந்தபோது நான் என்ன சொல்வேன் தெரியுமா? ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார், ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார், நான் அல்ல என்று சொல்லி அந்த அளவு அந்த உண்மையை தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் கிருபையினுடைய ஆழம். இப்ப பிரதர் கேட்ட கேள்வி, அதனுடைய பிரதர் கேட்ட கேள்வி அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டது, அந்த பின்னணியை நாம் கவனிக்க வேண்டும். இப்ப பழைய ஏற்பாட்டில் கூட நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் ஒரு குடும்பத்தாருடைய கணவன் மனைவி பிள்ளைகள் கடவுளுடைய இரக்கத்தினாலே, மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி கடவுளுடைய இரக்கத்தினாலே கடவுளுடைய தயவினாலே மீட்கப்பட மாட்டார்கள் என்று நாம் சொல்லவில்லை. அந்த இடத்திலே சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்ட் என்னவென்றால், பிலிப்பு ஜெயிலர் அவன் விசுவாசித்தான். அதுல என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய கிரியை அவர்களுக்குள்ளாக நடந்தது, அந்த குடும்பத்தார் மெய்யான மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், அந்த சம்பவம் நடந்தது, அதிலே தவறு கிடையாது. ஆனால் அதை எல்லா இடத்திலும் பயன்படுத்தி குடும்பத்திலே தலைவர் ஒரு ரட்சிக்கப்பட்டு விட்டால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்கான அர்த்தம் அதிலே இல்லை. ஏனென்றால் ஏலியினுடைய புத்திரர் என்ன செய்யப்படவில்லை. ஏலியும் நல்ல ஒரு ஆசாரியனாக இருந்தார், ஆனால் அவருடைய குமாரர்கள் அவர்கள் கடவுளை பின்பற்றவில்லை. ஆகவே அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு எல்லாமே அப்படியே நடக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த டிஸ்கஷனுடைய சாரம்சமே இல்லைங்களா, கடவுள் கிருபையாக இரக்கத்தினாலே நமக்கு அந்த நன்மையை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்.
ஒரு கேள்வி கேட்டிருக்கிறா. ம். Then you are telling without our faith we will be saved. விசுவாசம் இல்லாமல் சேவ் ஆக முடியும் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை. இல்லையே. அது தவறாக புரிந்து கொண்டீர்கள். இதை குறித்து நாம் அடுத்த பேச இருக்கிறோம். விசுவாசம் மட்டுமே. கிரேஸ் அலோன் என்று சொல்லி எப்படி பேசுகிறோமோ அதே போல ஃபெய்த் அலோன் என்று சொல்லி பேச இருக்கிறோம். அப்போது நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ரட்சிக்கப்படுவாய் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிதான் நாம் சொல்லுகிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், அவன் அவன் உள்ளே வந்து சத்தியத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசித்தேன், நான் அதனால்தான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டுமா? இல்லை, கர்த்தருடைய கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், அவர் என்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்ல வேண்டுமா? அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கிருபையை போக்கடிப்பது என்று பவுல் சொல்வதன் அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்கிறாரா? அப்படியானால் ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட் அடிபடுகிறதே. இப்ப நம்ம கிருபையை நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்ற நல்ல பாயிண்ட் அவர் கொண்டு வந்தாரு. எபேசியருக்கு வருவோம், தீத்துவுக்கு வருவோம். தீத்துவிலே கிருபை வெளிப்பட்டதனுடைய தன்மையை பவுல் சொல்லுகிறார். தீத்துவுக்கு எழுதும் போது என்ன சொல்லுகிறார்? தீத்து 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல, ஏனெனில் 2:11 எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, தேவ கிருபையானது நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறித்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, அந்த கிருபை எந்தெந்த வகையில செயல்படுகிறது என்று சொன்னால், கிரேஸ் அப்பியர்ட், கிருபை வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், ரட்சிக்கிறது, ட்ரெயின்ஸஸ், நம்மை அவபக்தியையும் உலகத்தையும் இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண கிருபையானது செயல்படுகிறது. இந்த கிருபையை, அதாவது நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிற கிருபையை நாம் அவமாக்க கூடாது. அதை நாம் அந்த கிருபையினுடைய ஈவுகளை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இல்லாமல் ரட்சிப்பை இழக்க முடியுமா என்று சொன்னால், ரட்சிப்பினுடைய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம். ரட்சிப்பு கர்த்தருடையது, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே கடவுளுடைய கிருபை. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். தாயின் கர்த்தத்தில் உருவாகும் முன்னே என்னை பிரித்தெடுத்து அழைத்த தேவன். நான் என்னுடைய போக்கிலே போய்கொண்டிருந்தேன், அதற்கு பிறகு நான் கண்டுபிடித்தது அதுதான். ஆகவே கிருபையை போக்கடிக்கிறவர்கள் என்று சொன்னால், ஆரம்பத்திலே பிரதர் சொன்னது போல பயங்கரமான குழியிலே முழுமையாக பாவத்திலே வீழ்ந்திருந்த என்னை கடவுள் விசுவாசத்தினுடைய அருளை பரிசுத்தாவியானவர் மூலமாக கட்டளையிட்டு அவரை விசுவாசிக்கும்படி செய்து அவரை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்தார். இப்பொழுது அந்த கிருபை தான் என்னை பலப்படுத்துகிறது. இதற்கு பரிசுத்தத்திற்கு நேராக நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப அந்த நான் இருக்கிறது, இப்பொழுது இருக்கிற இந்த அந்த ரட்சிப்பின் நிலையிலே நான் தொடர்ந்து செல்வது கர்த்தருடைய கிருபை. நான் இருப்பது கர்த்தருடைய கிருபையினாலே இருக்கிறேன். அந்த கிருபையை பரிசுத்தமாகுதலிலே நாம் போக்கடிக்க கூடாது. அந்த கிருபையை நாம் சரியாக பயன்படுத்தி கடவுளுடைய கிருபையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதைத்தான் அது சொல்லுகிறார். இல்லாமல் ரட்சிப்பை இழப்பதை பற்றியான கோட்பாடை நாம் இதோடு இணைக்க முடியாது. ஆகவே அது மாத்திர கிருபையும் பாருங்க, 13ஆம் வசனத்திலே தீத்து 2:13 நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது? கிருபை. முதல்ல ரட்சிப்பை அளிக்கத்தக்க பிரசன்னமாயிற்று, நீதிமானாக்குகிறார். 12ஆம் வசனத்திலே பரிசுத்தமாகுதல், நாம் அவபக்தியும் லௌகிகத்தைகளையும் வெறுத்து இவ்வுலகத்திலே தேவபக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண. 13ஆம் வசனத்திலே மகிமைப்படுதல், குளோரிபிகேஷன், அதாவது நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருக்கும்படி நமக்கு கிருபை போதிக்கிறது. அப்ப கிருபை ரட்சிப்பினுடைய ஆரம்ப நிலையிலோடு முடிந்து விடுவதில்லை, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபையை நீங்கள் போக்கடிக்க கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். நன்றி. அதாவது இன்னொரு கேள்வி, நியாயப்பிரமாணக்காரராகி கிருபையிலிருந்து விழுந்தார்கள் என்று சொல்வது பற்றி விளக்குங்கள். நம்ம பவுல் ரோமர்ல இந்த முக்கியமான பகுதி ரோமர் 4ஆம் பிரதர் சொன்ன மாதிரி ரோமர் 4ஆம் அதிகாரம், அதே போல கலாத்தியர் நிருபத்திலே வருகிறது. நியாயப்பிரமாணக்காரராகி அவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்றால், நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக முடியும் என்று தங்களை உட்படுத்துகிறவர்கள், நீங்கள் சொன்னது போல
நியாயப்பிரமாணத்தை முழுமையாக யாரும் கை கொள்ள முடியாது. அப்போ கலாத்தியர் நிருபத்திலும் சரி, பல இதுல அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கொலோசியர் நிருபத்திலேயும் கிறிஸ்துமாத்தாது நீங்கள் நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நியாயப்பிரமாணத்திலே கடைபிடிக்க முடியாது என்பதனாலேதான் நாம் கிறிஸ்துவனிடத்திலே உபாத்தியாகி கிறிஸ்துவனிடத்திலே போகிறோம். அவர் மாத்திரமே நம்ம ரட்சிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக மறுபடியும் திரும்பி போனால் என்ன நடக்கிறது என்றால், நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம், இந்த 2 பகுதியிலையும் இது விவரமாக சொல்லப்படுகிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றால் நாம் அப்படி அந்த ரட்சிப்பை நாம் பெற முடியாது. கலாத்தியர் 3:12 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் நீங்கள் நீதிமான்களாக முடியும் என்று யாராவது போதித்தால், நிறைய போதனைகள் அந்த முதல் நூற்றாண்டில் இருந்திருக்கிறது. நிறைய முதல் எருசலேம் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய கூட்டமே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதே இந்த அடிப்படையிலே தான். பிரஜாதிகள் நீங்கள் வருகிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள், நல்லது, ஆனால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணத்தினுடைய சில கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொன்ன போதுதான் அந்த சபை கூடி, முதல் சர்ச் கவுன்சில் கூடி என்ன சொன்னார்கள், இல்லை இல்லை, விசுவாசத்தினாலே மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும், கிருபையினாலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட முடியும், நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொள்வதன் மூலமாக அல்ல. அப்படி நியாயப்பிரமாணத்திற்கு மறுபடியும் திரும்பி போனால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று பவுல் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில தான் அந்த கோட்பாட்டை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது இது போன்ற இந்த கேள்வி பவுல் சொல்லுகிறது, ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி, ஒரு ரட்சிக்கப்பட்ட நபரை கூப்பிட்டு நீ இத இப்படி போனா நீ கிருபை இழந்துவாய், ரட்சிப்பை இழந்து விடுவாய் என்கிற அடிப்படையில அல்ல, ஒரு ஒட்டுமொத்த சபையாக சொல்லுகிறார். ஒரு ஒட்டுமொத்த சபை என்று பார்க்கும்போது அங்கே வந்து குழப்புகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த அவர்களுடைய பேச்சு, அந்த தவறான போதனையை கேட்டு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளாமல், அதாவது கிருபையை விசுவாசிக்காமல், தேவனை விசுவாசிக்காமல், தேவன் கொடுக்கிற கிருபை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போகிறவர்கள், அவர்கள் இன்னும் சொல்ல போனால் ரட்சிக்கப்படாதவர்கள். அந்த அடிப்படையில தான் புரிந்து கொள்ள முடியும். காரணம், வேதத்தின் ஒரு வசனத்தை நாம் விளக்கும் போது அது வேறு வேதத்தின் அடிப்படை சத்தியங்களுக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பார்கள். யோவான் கூட சொல்லுகிறார், அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி. ஆகவே விழுந்தார்கள் என்று சொல்லும் போது கிருபையை பெற்றுக்கொண்டு, அவர்கள் கிருபையை பற்றி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதன் பின்பு விழுந்து போனார்கள் என்கின்ற அர்த்தத்திலே அல்ல. கிருபையை அவர்களை ஒரு எல்லா மனிதனை தேடி வருகின்ற கிருபையை, இந்த கிருபை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிட்டு விழுந்து விட்டவர்கள் என்கின்ற அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இந்த கிருபை வேண்டாம், இந்த கிருபையிலிருந்து நாங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாகவே முயற்சிக்கிறோம் என்று சொல்லி போகிறவர்கள். கலாத்தியர் 5:4 நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், கலாத்தியர்ல அந்த கூட்டம், அந்த இப்படிப்பட்ட போதனை செய்தவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அப்ப நியாயப்பிரமாணத்தினால்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி நம்பி நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறார்கள். அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் நீதிமான்களாக முடியும் என்று விரும்புகிறவர்கள், நம்புகிறவர்கள். ரட்சிக்கப்பட்டவன் எதை நம்புவான்? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக முடியும் என்றா நம்புவான்? இல்லை. அப்படி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிறவன் ரட்சிக்கப்பட்டவனே அல்ல. அப்போ அது பவுல் யாருக்கு சொல்லுகிறாருங்கிறதை முதலாவது நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது குறிப்பாக ஒரு நிருபம் என்று சொன்னால் அது ஒரு கலாத்திய சபை என்ற கலாத்திய ஒட்டுமொத்த மக்களையும் குறித்து எழுதுகிறது, கலாத்திய சபையில வருகிறவர்களுக்கு எழுதுகிறது, கலாத்தியா என்ற பகுதியிலே கிறிஸ்துவின் பேரிலே கூடி வருகிற மக்களுக்கு எழுதுகிறது. அங்கே குழப்பம் காணப்படுகிறது, அதே மனதிலே வைத்து பவுல் எழுதுகிறார். அப்போ அங்க மெஜாரிட்டியாக என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை முக்கியப்படுத்தி எழுதுகிறார். இது ஒரு தனிப்பட்ட மனிதனை, அவன் ரட்சிக்கப்பட்ட மனிதன், அவனை பார்த்து நீ கிருபையில் என்று விழுந்தாய் அப்படி எழுதுகிறது அல்ல, ஒரு ஒட்டுமொத்த முரண்பாடாக மாறிவிடும். ஓகே. In boosting our faith, but you are telling we don't need even faith. Is that biblical? faith வேண்டாம் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை, ஆனால் அந்த faith-ஐ தருவதே ஆண்டவர் என்று சொல்லுகிறோம்.
ஆமா, கடவுளுடைய ஈவு எபிரேயர் என்று சொல்லுது. 12ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே ஓடக்கடவும். அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதன் அதைத்தான் சொல்லுவான். விசுவாசத்தை துவக்கினவர் யார்? நான் தான் விசுவாசித்தேன் என்று சொல்ல மாட்டார். அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் விசுவாசம் என்னுடைய நான் தான் துவக்கிறேன், நான் தான் விசுவாசித்தேன். நான் விசுவாசித்தேன் என்று சொல்லலாம், நாம் பேசும்போது சொல்லலாம். ஆனால் அந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்ளும் போது நான் என்னுடைய முயற்சியினாலே விசுவாசித்தேன் என்கின்ற அடிப்படையில புரிந்து கொள்ளும்படியாக இருக்கக்கூடாது. நான் தான் என்று சொல்லி அங்க இருந்து விடக்கூடாது. விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதர் கொஞ்சம் அடுத்த விசுவாசம் மட்டுமே என்பதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது விளங்கிக் கொள்வதற்கு அவருக்கு உதவியா இருக்கும் என்று நம்பலாம். ஓகே, தொடர்ந்து விசுவாசம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, மறுபடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் சொல்ல போனால் கடவுள் அருளும் விசுவாசம் தான் நிலையான பரிபூர்ணமான நித்தியத்திற்கேற்ற விசுவாசம் என்று சொல்லுகிறோம். நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய முயற்சினால வரக்கூடிய விசுவாசம் அல்ல என்றுதான் சொல்லுகிறோமே தவிர விசுவாசம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. விசுவாசனுடைய அர்த்தமே இதிலே சொல்லப்பட்டது போல கண்டதை அல்ல காணாததை. காணாது என்று சொல்லும் போது ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்வதன் மூலமாக. ஓகே, தொடர்ந்து இந்த கிருபை என்று சொல்லி வரும்போது இன்னொரு கேள்வி எழுகிறது. ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டாலும் சில வசனங்கள் மூலமாக சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. கிருபை பெற்று விட்டோம். கிருபையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எதிலிருந்து? பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ இந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நற்செயல்கள் செய்ய வேண்டுமா? இல்லை, ரட்சிக்கப்பட்டதன் விளைவாக ஒரு அன்பின் அடிப்படையிலே நற்செயல்கள் செய்ய வேண்டுமா? அதாவது நற்செயல்கள் செய்தால்தான் ரட்சிப்பு தக்க வைக்கப்படுமா என்கிறதான் சுருக்கமான கேள்வி. ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய நற்கிரி எதுவும் நம்முடைய ரட்சிப்புக்கு உதவாது. அது மனிதனுடைய கோணத்திலே பல வகைகளிலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மதங்கள் எல்லாரும் மதம் என்பதே நம்முடைய கோணத்திலே நம்முடைய செயல்பாடுகள் நற்கிரியின் அடிப்படையிலே கடவுள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று வருவதற்கு அதற்கு சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் ஏசாயாவிலே சொல்லுகிறார், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. அந்த ஏசாயாவிலே நம்முடைய நீதி நற்கிரியில் நன்றாக கவனிப்போம், ரட்சிக்கப்படுவதற்கு அதுவே அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த எபிரேய மொழியில அது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்றால், சில குப்பைகளை சில அழுக்குகளை நாம் ஒரு வாரம் கழித்து கூட தூக்கி போடலாம், சில குப்பைகளை 2 நாள் கழித்து தூக்கி போடலாம், சில குப்பைகளை உடனடியாக எரித்து விட வேண்டும், இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் பொல்யூட் பண்ணும். அந்த அர்த்தத்திலே அந்த வார்த்தை நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட கந்தை என்றால், வீட்டிலே ஒரு நிமிஷம் அதை வைத்தாலும் அதனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கும். அப்படி நம்முடைய நீதியே அவ்வளவு அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். இப்ப அந்த ஆரம்பத்திலே நம்முடைய கிரியை ஒன்றுமே இல்லை, 100க்கு 100 கடவுள் நம்மை தொட்டு எடுக்கிறார். அதற்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். இனி பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து தினந்தோறும் விடுதலையாக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு நற்கிரியை, அந்த அன்பு நிமித்தம் வெளிப்படுகிற நற்கிரியை, அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் அந்த வசனத்திற்கு நாம் திரும்பி போனால் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனென்றால் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நன்றாக கவனிக்க வேண்டும். அதுதான் கிருபையினாலே உண்டான ரட்சிப்பு. அந்த விசுவாசத்தை கடவுள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளி செய்து கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கொடுக்கிறார். இதற்கு பிறகு நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். ரட்சிக்கப்படுகிற பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதற்கு நாம் நற்கிரியைகளை செய்ய முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு, கடவுளுடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டதற்கு பிறகு, கடவுளுடைய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் மக்களாக நாம் என்ன செய்கிறோம்? நாம் தொடர்ந்து நற்கிரியைகளிலே நாம் ஈடுபடுகிறோம். அது அன்பினாலே வரக்கூடிய கிரியை, அது பலனை எதிர்பார்த்து அல்ல. ஏனென்றால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம்.
அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது ஆரம்பம். இப்பொழுது நீங்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு இப்பொழுது கடவுள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள், அந்த வார்த்தை தான் முக்கியமானது. நம்முடைய தகுதியின்படி அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் நற்கிரியைகளை செய்ய தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் தொடர்கிறோம் என்று பவுல் எபேசியரிலே சொல்லுகிறார். இன்னும் வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அதாவது இங்கே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த வசனம் இது சொல்லப்பட்டது வசனம், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்படியானால் நோ ஃப்ரீவில், அப்போ மனிதனுக்கு சுயாதீனம் இல்லையா என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறார். அப்போ புதிய உடன்படிக்கை அடிப்படை சாராம்சமே சுயாதீன பிரமாணம். நியாய பிரமாணம் இல்ல, இப்பொழுது உள்ளதே சுயாதீன பிரமாணம். ரட்சிக்கப்பட்ட மனிதன் சுயாதீனமாக தன்னை தேவனுக்கு ஒப்படைக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல இதைத்தான் சொல்லுகிறது. முற்காலத்திலே நீங்கள் பாவத்திற்கு நீங்க வெட்கப்படும்படியான பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்ததினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் தேவனால் கிடைக்கின்ற பலன், ரட்சிக்கப்பட்டவனுக்கு கிடைக்கிற பலன் தான் பரிசுத்தமாகுதல். பலன் என்று ஆண்டவருடைய கிஃப்ட். அப்போ அங்கு ரட்சிக்கப்படும் போது நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், தன்னுடைய சுயாதீனத்தை நான் தேவனுக்கு அடிமை, விரும்பி தேவனுக்கு அடிமையாக மாறுகிறான். இதுதான் ரட்சிப்பிலே நடக்கிற ஒரு நிகழ்வு. இதை அநேகர் புரியாததால் தான் அவன் சுயாதீனம் இல்லையா என்று சொல்லி கேள்வி கேட்டு, அவன் ரட்சிக்கப்படும் போது ஒரு மனிதனுக்குள்ளாக நடக்கிற மாற்றம், ஒரு மனிதன் புதிய மனிதனாக பிறக்கிறான் என்று சொல்லப்படுகிறோம். ஆவியினால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன். அப்ப இது என்ன வெறும் எழுத்தின்படியாக இல்லை, அங்க ஒரு நிஜமாக ஒரு மாற்றம் மனிதனுக்குள்ளாக நடக்கிறது. அவன் தன்னை தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறான் சுயாதீனமாக. அப்போ ஆகவே தான் சொல்லப்படுகிறது. ஒரு காரியத்தை கூட சொல்ல, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். அப்போ நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ நற்கிரியை தொடங்குறதும் யார் தான்? ஆண்டவர். அப்போ இதுல எதுலயும் ஒரு மனிதன் மேன்மை பாராட்ட முடியாது. காரணம் கிருபை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நாம் செய்கிற நான் நற்கிரியை செய்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நற்கிரியை செய்தேன், இதன் மூலமாக நான் என்னுடைய ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வேன் என்று ஒருத்தன் சொல்வான் என்று சொன்னால் அவன் கடவுளை அறியவில்லை. காரணம் நற்கிரியைகளை தொடங்கினவர் அவர் நடத்தி வருகிறார். அப்ப இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. காரணம் ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்கு நற்கிரியைகளை செய்யக்கூடிய விருப்பத்தை ஆண்டவர் தான் கொடுக்கிறார், உருவாக்குகிறார். பவுல் சொல்லுகிறார். இதைத்தான் பரிசுத்தமாகுதல், அதை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி. தொடர்ந்து அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ஏனெனில் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், அந்த பரிசுத்தமாகுதலுக்கேற்ற விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ளாக உண்டாக்குகிறவர் அவர். அப்போ எல்லாம் அங்கே ஆண்டவர் செய்கிறார், அவர் செய்கிறார். ஆகையால் நீங்கள் இது பிரயாசப்படுங்கள். அப்போ நம்ம இன்னும் சொல்ல போனா கிருபை, இந்த கிருபை என்ன செய்ய, தீத்துவில சொன்னது போல கிருபை போதிக்கிறது. அந்த தீத்துவில பயன்படுத்தின வார்த்தை அது முடியும் போது கிருபை நமக்கு போதிக்கிறது என்று முடியும். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனே ஆண்டவர் தான் முழுவதுமாக நடத்தி கடைசியிலே அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார். இதுதான் வேதம் முழுமையாக சொல்லுகிற உண்மை. அங்கே நான் இதை செய்தேன் என்று சொல்லி உரிமை பாராட்ட, மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. நான் இதை செய்து நான் இதை தக்க வைத்துக் கொள்வேன், நான் நற்கிரியை செய்து என்னுடைய ரட்சிப்பை நான் கடைசி வரைக்கும், எல்லாம் அது ஒரு தவறான வாதம். நான் நற்கிரியை செய்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்குள்ளாக அந்த விருப்பத்தை தருகிறார். எனக்கு அது விருப்பமாக இருக்கிறது. முற்கால பாவத்துக்கு அடிமையா இருக்கும் போது எனக்கு நற்கிரியை செய்த விருப்பம் இல்லை. ஆனால் இப்பொழுது அதுதான் எனக்கு விருப்பம். இங்க எனக்கு சுயாதீனம் இருக்கிறது, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் எனக்கு சில காரியங்கள் தகுதியாகப்படவில்லை, எனக்கு சில காரியங்கள் அது யோக்கியமான, அது அடிமைப்பட வேண்டிய விருப்பம் இல்லை. அந்த இது ரட்சிக்கப்படுவதற்கு உள்ளாக மாற்றம். இது ரட்சிப்பை குறித்து சரியான அறிவு அறிந்தால் மட்டும்தான் இந்த மனிதனுக்கு ஃப்ரீ வில் இல்லையா இப்படிப்பட்ட கேள்விகளை புரிந்து கொள்ள முடியும். இதை குறித்து நான் சொல்ல விரும்புங்களா?
நீங்க சொன்னது போல அதான் நம்ம அந்த அதாவது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனிதன் விருப்பத்தோடு நன்மை செய்கிறான், பலனை எதிர்பார்த்து அல்ல. கடவுள் ஏதாவது திரும்பி செய்வார் என்று. அதான் இன்றைக்கு போதனை எல்லாம் நீங்கள் 5 ரூபாய் கொடுத்தால் கடவுள் 50 ரூபாய் கொடுக்கிறார் என்பது. ரட்சிக்கப்பட்டவன் என்ன சொல்லுகிறான்? இந்த 5 ரூபாயை சம்பாதிப்பதற்கான பலத்தை கொடுக்கிறவரே கர்த்தர். அவர் என்னை மீட்டு தம்முடைய பிள்ளையாக்கி கிருபையினால் என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லுவது. ஆகவே நற்கிரியைகளை செய்வதும் அந்த சுயாதீனத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. மனப்பூர்வமாய் செய்கிறோம். சங்கீதத்திலே படிக்கிறோம், கர்த்தருடைய ஜனங்கள் யவோவன ஜனம். யவோவன ஜனம் என்றால் மனப்பூர்வமான ஜனம். சுயாதீனம் இருக்கிறதா? இருக்கிறது. கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். நான் மனப்பூர்வமாய் நன்மை செய்கிறேன், மனப்பூர்வமாய் பேசுகிறேன், மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன், உதாரத்துவமாய் கொடுக்கிறேன். அப்ப அதுல அந்த இதுல என்ன இருக்கிறது என்று சொன்னால் அடிமைத்தனம் இருக்கிறது. பயந்து எதை எதிர்பார்த்து இப்படி செய்வது தான் நீங்கள் ரோமர்லே சொன்ன அந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. மறுபடியும் கிருபையினுடைய வேதபூர்வமான கிருபை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இவ்வளவு நாம் பிரயாசப்படுகிறோமே இல்லாமல் இதிலே மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கொடுக்க கூடாது என்பது பேச்சுக்கு இடமே கிடையாது. கடவுளுடைய மகிமை என்பது கிருபை விளங்கிக் கொள்வதிலே தான் அடங்கி இருக்கிறது, கிருபையில தான் வெளிப்படுகிறது. அந்த கிருபை தான் நம்மை தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுகிறது, உண்மையான ஆத்தும பாரத்தை கொடுக்கிறது, நம்மை வழிநடத்துகிறது. ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்க மனிதன் செய்கிற எந்த காரியங்களும் ஊடாகவும் முடியாது. மாறாக தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே அது முடியும். நான் சொன்ன அந்த வசனத்தை ஒருத்தர் போட்டிருக்கிறார், பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்ட நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்ப இது சுயாதீனமாக எடுக்கிற ஒரு காரியம். ஆண்டவரே, நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், அந்த பாவம் என்னை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. நான் எவ்வளவுதான் முயற்சித்து நல்ல காரியங்கள் செய்ய முயற்சித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடித்தாலும் என்னால் முடியாது. ஆனால் ஆண்டவர் நீர் விடுதலை ஆக்கியிருக்கு, கிருபையால் என்னை மன்னித்திருக்கிறீர், ஆகவே நான் இனி தேவனுக்கு அடிமை என்று சொல்லி ஒருத்தன் விரும்பி ஒப்புக் கொடுக்கிறான். இது ரட்சிக்கப்படும் போது ஒரு மனிதனுக்குள்ளாக நடக்கிற மாற்றம். ஆனால் இந்த சுயாதீனத்தை பேசுகிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ரட்சிக்கப்படும் போது மனிதனுக்குள்ளாக எந்த மாற்றமும் நடக்கவில்லை, அவன் மறுபடி பிறக்கிறது என்றால் ஒரு எழுத்தின்படியாகத்தான் என்பது போல எண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுதல் என்றால் அவன் மறுபடி பிறக்கிறான், அவன் வேறு ஒரு மனுஷன், புதிய மனுஷன் என்று சொல்லி சொல்லுகிறது. அப்போ அங்கே சில மாற்றங்கள் நடக்கிறது. அவன் சுயாதீனம் உள்ளவன் தான். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சுயாதீனம் உண்டா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு சுயாதீனம் உண்டா இல்லையா? என்ன சொல்வார்கள்? உண்டு என்று சொல்வார்களா? இல்லை என்று சொல்வார். சுயாதீனம் உண்டு. ஏன் அவர் பாவம் செய்யவில்லை? காரணம் பாவம் செய்வது அவருக்கு பிடிக்காது. அப்போ ரட்சிக்கப்படுகிறவனுடைய மைண்ட் செட்டும் அதுதான். பாவம் செய்கிறது அவனுக்கு பிடிக்காது, நற்செயல் செய்வதற்கு பிடிக்கும். ஆனா மாம்சத்தில் இருக்கிற காரணத்தினால் மாம்சம் அந்த இச்சை சில வேளைகளை அந்த போராட்டம் நடத்து, மாம்சம் சில வேளைகளை ஜெயித்து அந்த மாதிரி இருக்கிறது. உள்ளான மனுஷனுக்கு அந்த பாவம் செய்கிறது பிடிக்காது. அவனுக்கு பரிசுத்தமாகுதல் தான் ஆண்டவர் பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்போ தொடர்ந்து உங்கள் கேள்விகளை பதியலாம். அடுத்த வாரத்துல கூட இந்த கிருபையை குறித்து இன்னும் ஒரு காரியங்கள் நாம் இன்னைக்கு கிருபையை குறித்து மேல் பேசணும். இன்னும் சிலர் இந்த கிருபையை தவறாக புரட்டுகிறார்கள். யூதாவில் எழுதும்போது கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் கிருபையை மட்டுப்படுத்தி கிருபை பிளஸ் கிரியை என்று சொல்லுகிறார்கள். கிருபை கடவுளுடைய கிருபை மட்டுமல்ல, அதுல மனிதனுடைய பங்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை குறித்து நாம் இன்னைக்கு பேசிவிட்டோம். மனிதனுடைய பங்கு இல்லை, கடவுளுடைய கிருபை மட்டுமே என்று சொல்லி. இன்னொரு படத்துல என்ன இருந்துச்சுன்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்று சொன்னா என்னவென்றால், கடவுளுடைய கிருபை இருக்கிறது, ஆகவே நாம் அதை ஒரு காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டலாம். இன்றைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆமா நம் மனம் போன போக்கிலே வாழலாம் என்று சொல்லி ஒரு போதனை இருக்கிறது. கிருபையை அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா, இன்றைக்கு இருக்கிற செழிப்பின் போதகர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டார், ஆகவே ஏன் தெரியுமா, உங்களை பணக்காரராக்குவதற்கு. கிருபையினால் பண ஆசை தூண்டுகிறார்கள். கிருபையின் பெயரை சொல்லி மக்களுக்குள்ளாக பண ஆசை விதைக்கப்படுகிறது. அப்ப இதை குறித்து அப்ப கிருபை எந்த அளவுக்கு எல்லாம் எந்த மாதிரி புரட்டப்படுகிறது, சரியான கிருபை சரியான விதத்திலே வேதத்தின் அடிப்படையில் நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது என்கிறதை குறித்து நாம் அடுத்த வாரத்திலே தொடர்ந்து பேசலாம்.
தொடர்ந்து முடிவுரையாக ஏதாவது சொல்லி முடியுங்களா? கண்டிப்பாக இந்த சத்தியங்களை நாங்களும் சிறு வயதிலிருந்து சந்தேகத்தோடு பார்க்காமல் இல்லை. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தினுடைய அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டதுதான் இன்றைக்கு ஸ்திரமாக அணித்தரமாக சொல்ல விரும்புகிறோம். இதுல சிறு வயதில் இதே கேள்விகள் இருந்திருக்கிறது. இப்படி விசுவாசம் நாம் உற்பத்தி செய்வது தானே, இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காலம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேள்வி கேட்பதிலே, உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுவதிலே நாங்கள் எந்த தவறையும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் வேத வெளிச்சத்திலே பார்க்க வேண்டும் என்றுதான் மறுபடியும் அழைக்கிறோம். சொன்ன மாதிரி கிருபையினுடைய கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவது என்பதை ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் அன்றுச்சித்தமானால் தெளிவாக சொன்னது போல கிருபை எப்படி இன்றைக்கு தவறாக சித்தரிக்கிறார்கள், வேதத்திற்கு புறம்பாக. இதுவும் வேதத்திற்கு புறம்பானது, இதுவும் வேதத்திற்கு புறம்பானது. ஆகவே வேதத்தினுடைய அடிப்படையில நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய வாஞ்சை. அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.